எது பரிசுத்தத்தை கொடுக்கும்? ஆலய வழிபாடு, தேவனோடு பேசுதல், தேவனுடைய ஐக்கியம், உறவு, இவைகளை நாடும் பொழுது பரிசுத்தம் தானாக வரும். பரிசுத்தம் தான் பரலோகத்தின் பாதையாய் இருக்கிறது. பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்துவாராக. எபிரேயர் 12:14 பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். எதை நாட வேண்டுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும். நேற்று நான் பரிசுத்தமாயிருந்தேன், நேற்று நான் பாவமே செய்யவில்லை, நேற்று நான் பொய் பேசல, அப்படி என்று சொல்லி நேற்று என்று சொல்லி விட்டு விடாதபடி இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், இந்த நொடி எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் முக்கியம். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ளவர்களாகவே இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாட வேண்டும். அப்படின்னா எது எது பரிசுத்த கேடோ வேணாம் அப்படி என்று சொல்லி, எது எது பரிசுத்தத்தை உண்டு பண்ணுமோ அதுதான் முக்கியம் என்று சொல்லி அதை நாட வேண்டும். எது பரிசுத்தத்தை கொடுக்கும்? ஜெபம். எது பரிசுத்தத்தை கொடுக்கும்? வேதம். எது பரிசுத்தத்தை கொடுக்கும்? ஆலய வழிபாடு, தேவனோடு பேசுதல், தேவனுடைய ஐக்கியம், உறவு, இவைகளை நாடும் பொழுது பரிசுத்தம் தானாக வரும். பரிசுத்தம் தான் பரலோகத்தின் பாதையாய் இருக்கிறது. பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த கேடுகளை அகற்றுங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழுங்க. பரிசுத்தம் உள்ளவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்து அவரால் ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you.